சுபாஷ், இதுல ஒரு அச்சத்தை எல்லாருமே வெளிப்படுத்துகிறார்கள். இது வந்து இன்டைரக்டா பெகாசஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, அதை பண்ண முடியாது, அதை செஞ்சோம் அப்படின்னா இப்போ ஐஓஎஸ் ஆப்பிள்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு அலர்ட்டை கொடுத்துருது, அதனால் இதை செஞ்சுருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு சார்ஜஸும் வந்து இந்த அரசாங்கத்தின் மேலே வச்சிட்ருக்கிறாங்க. இப்போ கார்த்திக் சொன்னதை போல நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய உங்களை ரொம்ப லக்ஸரியா ரொம்ப சௌகரியமா வச்சிட்டு இருக்கக்கூடிய பயன்பாடு, வீட்டை விட்டு வெளியில போகாம நீங்க எல்லாத்தையும் வாங்கி கொள்வதற்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா ஆப்பும் எதையெல்லாம் அணுகுகிறதோ அதை மட்டும்தான் இதை அணுகுகிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா அந்த ஆப் மேலெல்லாம் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இந்த ஆப் மேல வந்துருச்சுன்னா எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? இல்லங்க, கம்ப்ளைண்ட் பண்றதை தாண்டி அதுல இப்போ இவ்வளவு நேரம் பேசிட்டு இந்த டிஸ்கஷன்லயே ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஆக்சுவலி என்னன்னா, இப்ப பர்மிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்றாங்க இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு கால் லாக் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அது போய் எல்லாத்தோட கால் லாகையுமே போய் செலக்ட் பண்ணாது. நான் எந்த கால் லாக் கொடுக்குறேனோ அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணும். இப்ப போட்டோஸ் அண்ட் வீடியோ ஆக்சஸ் நான் சொல்றேன். இப்ப நான் அந்த போட்டோ கிளிக் பண்றேன் அப்படின்னா அந்த போட்டோ மட்டும்தான் கேலரியில இருந்து எடுக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி ஃபேமிலிஸ் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் எடுக்குமான்னு கேட்டா கிடையாது. சோ பர்மிஷன் அப்படின்றது அந்த பர்மிஷனை கொடுக்குறீங்க தான், ஆனா எந்த போட்டோக்கு நீங்க கிளிக் பண்றீங்களோ அந்த போட்டோ தான் எடுக்கும். சோ இங்க ஏன் இவ்வளவு தூரம் பிரைவசி கன்சர்ன் வருது அப்படின்றது தெரியல. டேட்டா ஸ்டோரேஜ் பத்தி இங்க பேசுறாங்க, அது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட். இப்போ இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் ஆன் பிரெமிஸ்ல உங்க டேட்டாஸ் இருக்கணும். பட் இவங்க டேட்டா வந்து எங்க ஸ்டோர் பண்றாங்க, அதுக்கு என்கிரிப்ஷன் இருக்கா, ப்ராப்பரான டேட்டா கண்ட்ரோல் செட்டப் இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்டா எதுவுமே தெரியாது. பட் இதோட பர்மிஷன் லெவல் வந்து நார்மலா ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்றதுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்கோ அதே அளவு பெர்மிஷன் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் என்னென்ன டேட்டா எடுக்குதோ அதே மாதிரியான டேட்டாஸ் தான் நீங்க நார்மலா டெய்லி யூஸ் பண்ற அப்ளிகேஷனும் எடுக்கும். இது நார்மலான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல இருந்து உங்க டேட்டா வெளியே போகுதுன்னு நினைச்சு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷன்ல இருந்து உங்க டேட்டா வெளியே போகுதுதான். சோ அப்படி பார்த்தா இந்த அப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு நீங்க நார்மலா டெய்லி யூஸ் பண்ற அப்ளிகேஷன் தான். இங்க பிரைவசி கன்சர்ன் அப்படின்றது இந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. நம்ம நார்மலா டெய்லி யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனும் தான். சோ இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டியோ இல்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த டிஓடி தான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க அவங்க கிட்டதான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். பேசிக்கா இந்த அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து வெப்ல தான் இருந்தது. இப்ப இன்னைக்கு என் போன் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உடனே ஐஎம்இ நம்பர் எடுத்து வெப்ல நான் போட்டேன் அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அந்த வெப்சைட்ல எனக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்ததோ அதை வந்து மொபைல் அப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்புக்கும் மொபைலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. வெப்ல நீங்க என்ன டேட்டாவை கொடுக்குறீங்களோ அதே டேட்டா தான் நீங்க மொபைல்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி அந்த டேட்டாவை கொடுக்குறீங்களே தவிர உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்றதுனால உங்க மொபைலோட ஹோல் ஆக்சஸ் அவன்கிட்ட போகுமான்னு கேட்டாலாம் கிடையாது. அப்படி பார்த்தா நீங்க டெய்லி யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனும் உங்க டேட்டா திருட்டே இருக்கான்னு தான் நீங்க சொல்ல முடியும். எதுக்கு நீங்க எந்த போட்டோ எந்த கால் லாக் எந்த நம்பர் நீங்க கிளிக் பண்றீங்களோ அதை மட்டும்தான் அவன் எடுத்துப்பான், எல்லாமே அவன் எடுத்துக்க மாட்டான். பட் அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசி, அந்த டேட்டா எவ்வளவு தூரம் அவங்க செக்யூரா மெயின்டைன் பண்றாங்க, அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறீங்களா எல்லாருமே வெளியில சொல்ல மாட்டாங்க. என் சர்வர் எங்க இருக்கு, நான் என்ன பாலிசி யூஸ் பண்றேன்றதெல்லாம் கிடையாது. அதை யாரு செக்யூரிட்டி வேலிடேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா பப்ளிக் யூசர்ஸ்க்குலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. சேம் அதே தான் கவர்மெண்ட்டும் சொல்லணும்ன்றது வந்து எப்படி எல்லாரும் காமனா எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இப்போ வெப்சைட்ல என்ன ஃபீச்சர் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கு. அண்ட் இப்போ இதுல மேக்ஸிமம் என்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாங்கன்னா, என் ஃப்ரெண்டு மொபைல் தொலைஞ்சு போச்சு இல்ல என் மொபைல் தொலைஞ்சு போச்சு, அதுல ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி இந்தாங்க இதை தொலைஞ்சு போச்சு அப்படின்றத நீங்க சொல்லலாம். அதை தாண்டி அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து எனக்கு ஒரு ஃப்ராடுலண்ட் ஒரு கேஸ் வருது, ஃப்ராடுலண்டா ஒரு கால் வருது, அந்த நம்பர் எடுத்து நான் உள்ள போட்டு இது வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நார்மலான விஷயங்கள் மட்டும்தான் இதுல வந்து காட்டுமே ஒழிய ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் நம்மளோட எல்லா டேட்டாவுமே எடுக்குமான்னு கேட்டா அப்படின்றதெல்லாம் கிடையாது. சோ இது வந்து ரொம்ப பெருசா பேசாம சிம்பிளா நீங்க யூஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் நார்மல். கார்த்திக், இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அரசாங்கம் இதுக்கு முன்னால இதே மாதிரி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க கோவிட் காலத்துல இந்த ஆரோக்கிய சேது ஆப்பை வந்து என்ன பண்ணணும்னா இதே டெலிகாம் மினிஸ்ட்ரி தான் சொன்னது, நீங்க டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, பயன்பாட்டாளர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் வந்து இதை வந்து பார்த்து எல்லாரும் அச்சப்படுறாங்க, சந்தேகத்தை கிளப்புறாங்கன்னா, இப்போ என்ன பண்றாங்கன்னா
நீங்க ப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சொல்றாங்க. இப்போ இது நல்ல ஆப்பு, இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு பப்ளிக்கிட்டே அந்த ஆப்ஷனை விட்டா பரவாயில்ல. நீங்க ப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்கல்ல, அந்த இடத்துல தான் இது கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருது. அதுக்கு என்ன காரணம்? சுபாஷ், கேக்குதா நானு பேசுறது உங்களுக்கு? கேக்குதுங்க. நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சது. ஆமா, இதுக்கு முன்னால ஒரு டுபாக்கூர் ஆப் இந்த நாடு தயாரிச்சதுங்க. ஒரு ஃப்ராட் ஆப்பை தயாரிச்சாங்க. அந்த ஆப்பை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த ஃப்ராட் ஆப்பை யாரு தயாரிச்சாங்கன்னு கேட்டா இந்த நாட்டுல எந்த அமைச்சகத்திட்டையும் பதில் இல்ல. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, டவுன்லோட் நீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்லல கவர்மெண்ட். டவுன்லோட் நீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்லாம தயாரிக்கிற நிறுவனங்களே இதை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு தான் என்ன காரணம்னு கேக்குறோம். அதுக்கு நான் சொல்றேன். சோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப அந்த அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் ஃபீசிபிலிட்டி இருக்கும். நீங்க டைரக்டா போய் வெப்சைட்ல போய் எல்லாமே பண்ணணும்ன்றதே இல்ல. நீங்க மொபைல்ல இருந்தே அப்பப்ப நீங்க எடுத்து பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு மொபைல்ல இருந்து அந்த டேட்டாவை எடுத்து வெப்சைட்ல கொண்டு போய் போடுறதுன்றது எல்லாருனாலையும் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவும் டவுட் தான். இப்ப எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் போன் கையில இருக்குன்றதுனால டக்குன்னு மொபைல் போன்ல ஃபீசிபிலிட்டி இருக்கு. இப்ப வந்து மொபைல் போன்ல தான் உங்களுக்கு தேவைப்படுற ரெக்கார்ட்ஸும் இருக்கும். நீங்க டக்குன்னு அந்த ஆக்சஸ் நீங்க வச்சிருக்கீங்க, அதை கிளிக் பண்ணலாம், நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்டா டக்குன்னு ஃபைல் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுல இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு கடைக்கு போறேன், ஒரு செகண்ட் ஹேண்டட் மொபைல் போனை வாங்குறேன். வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணும்போது இந்த மொபைல் போன் திருட்டு மொபைலா இல்ல வந்து இது ஜென்யூனான மொபைலான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல இருக்கிற IMEI நம்பர் நாங்க கொடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் ஃபைன். இது வந்து ஒரிஜினலா இல்லையா அப்படின்றத நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் இத வந்து மேண்டேட்டரியா ஏன் வந்து மொபைல் போன்ஸ்ல கொண்டு வராங்க அப்படின்னா, மேபி இத பத்தின அவேர்னஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ற மோட்டிவ்ல கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர், இட் இஸ் அவைலபிள் இன் இன்டர்நெட், இது வெப்சைட்லயே இருக்கு. பட் அது அப்படியே க்ளோன் பண்ணி மொபைல்ல கொடுக்குறாங்கன்றதா பாயிண்ட். இது வந்து யூசர் ஃபீசிபிலிட்டியா தான் நான் பாக்குறேன். பட் இதுல இருந்து டேட்டா தெஃப்ட் ஆகுமான்னு கேட்டீங்களான்னா இது வந்து 50-50 சான்ஸ் தான். ஓகே சுபாஷ், வணக்கம். சுபாஷ், இப்போ மத்த ஆப் இந்த IMEI நம்பரை வந்து அக்சஸ் பண்ணுதா இல்லைங்களா சுபாஷ்? அது மத்த ஆப் சார் அக்சஸ் பண்ணுது சார். நம்ம அந்த பர்மிஷன் கொடுக்கும்போது கண்டிப்பா அது அக்சஸ் பண்ணுது. எஸ். ஓகே. வழக்கத்திற்கு மாறான அச்சத்தையும் பதட்டத்தையும் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ரொம்ப இந்த இஷ்யூவை ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்றாங்களா? இதை சார் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவங்க எந்த மோட்டிவ்ல பண்றாங்க அப்படின்றது தெரியல. இது வந்து ஒரு மிக்ஸ்ட் அப் ஆஃப் ஒரு காம்ப்ளிகேஷன் தான். இதுல வந்து டேட்டா ரிலேட்டடா இருக்கிற விஷயங்களும் இருக்கு, இல்ல அதை வந்து இது ஏன் இப்படி இது மேண்டேட்டரியா கொண்டு வராங்கன்ற வாக்குவாதமும் ஒரு சைட்ல இருக்கு. பட் இது வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் தான். இதுல டேட்டா பிரைவசின்றது அந்த அளவுக்கு இதுல வந்து அடிவாங்குமான்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்ப இதை மேண்டேட்டரியா கொண்டு வந்து மொபைல்ல இன்ஸ்டால் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் அடுத்து இவங்க ஃபர்தரா கொடுக்கக்கூட அப்டேட் என்னன்றது இப்போ வரைக்கும் எனக்கு அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்போதைக்கு இவங்க கொடுத்துருக்கிற ஆக்சஸ் லெவல் வந்து எல்லா அப்ளிகேஷன்லயும் இருக்கிற அதே ஆக்சஸ் லெவல் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கப்புறம் வரப்போற அப்டேட் தான் இருக்கிறதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க என்ன பர்மிஷன் நம்ம கிட்ட கேட்க போறாங்க, என்ன மாதிரியான டேட்டா அண்ட் என்ன மாதிரி ஃபீச்சர் இதுல கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஓகே சுபாஷ், இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். வழக்கமாக ஒரு ஆப் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த ஆப் சார்ந்த நிறுவனங்கள்ல பல நபர்கள் வேலை செய்வாங்க. சரியா? கரெக்ட் தானே நான் சொல்றது? வாட்ஸ்அப்னா நிறைய பேர் வேலை செய்வாங்க, ஃபேஸ்புக்னா நிறைய பேர் வேலை செய்யறாங்க. கரெக்டா? இப்ப அது போல இந்த ஒரு ஆப்பை அரசாங்கம் இதை வந்து மேண்டேட்டரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஆப்பினுடைய செயல்பாடுகளை இதை வந்து இதனுடைய அப்டேட் பண்றது, வெர்ஷன் அப்டேட்டு, இல்ல அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றது, இதுக்காக ஏதாவது ஒரு பெரிய ஆபீஸ் ஃபங்க்ஷன் பண்ணுமா? இதை கவர்மெண்டே மேனேஜ் பண்ணிட்டு போதா, இல்ல இந்த ஆப்போட ஹோல் ஃபங்க்ஷனை வந்து ஏதாவது பிரைவேட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்களா? மேன் பவர் கண்டிப்பா ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. எஸ், பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில பாலிசி இது எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணிட்டு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம எப்படி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறோமோ அதே மாதிரி இதை நீங்க பண்ணணும், இதை நீங்க பண்ணக்கூடாது, இதை அப்டேட்டை புஷ் பண்றது எங்க கிட்ட அப்ரூவல் வாங்கணும், ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த அப்டேட்டையும் கொடுப்பாங்க.
பட் நீங்க கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த சப்போர்ட் ரிலேட்டடா இருக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே எய்தர் இது கவர்மெண்ட்ல இருந்து இதை பண்ணலாம், இல்ல இது கவர்மெண்ட்ல அவங்க கிட்ட ஃபீசிபிலிட்டி இல்ல, எங்க கிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி அப்ரூவ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட கொடுத்து இந்த ஒர்க்கை அவங்க பண்ண சொல்லலாம். ஓகேங்க, ஓகே ஓகே பேசலாம்.